அதுக்கெல்லாம் நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். ஆமா. உலகத்திலே மனுஷனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷன்னா நம்மளோட நினைவுகளும் அந்த போட்டோ சொன்னாங்க. கடைசி காலத்துல திரும்பி பார்க்கும்போது எல்லாருமே என்ன இப்படி ஆயிட்டா நீயா இது செல்வி மோலது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. என்ன இப்படி இருக்கிற உருகி போன காப்பி ரைட் வந்துடும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் தினேஷ். இன்னைக்கு என்ன வீடியோ எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உங்களோட ஓல்டு போட்டோஸ் வந்து ரியாக்ஷன் போடுங்க அப்படின்ற போடுங்க. சரி, நம்மளுக்கு வீடியோ கிடைக்கலையே, அண்ணா கண்டென்ட் கொடுத்துட்டாரு, போட்டுருவோம் முடிவு பண்ணியாச்சு. அதுதான் அவன் புள்ளாயோட இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அவள்கிட்ட தான் கொஞ்சம் போட்டோலாம் இருக்கு, நம்மகிட்ட கிடையாது. காட்டுமா பாருங்க, இதுதான் இந்த போட்டோ தெரியாது, நான் அதுல போடுறேன், சைட்ல போடுறேன் பாருங்க. தெரியாது. இதுதான் நான் குழந்தையா இருக்கும்போது, கை குழந்தையா இருக்கும்போது எடுத்த போட்டோ. நீ கை குழந்தையா இருக்கும்போது அதை எப்படி எடுத்த? நான் எடுக்கல, போட்டோக்காரங்க தாங்க எடுப்பாங்க. அவங்க அம்மா, அவங்க அக்கா, அவங்க அப்பா, அவங்க அம்மா 2 பேர் இருப்பாங்க. இவளுக்கு வந்து கை குழந்தையா இருக்கா, அவங்க அக்காவுக்கு ஒரு சிண்டு ஒரு 2 வயசு இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப எடுத்த போட்டோ இது. இது எங்க வீட்டுல இல்ல, எங்க அம்மாவோட ப்ரூஃப்ஸ் எல்லாமே எங்க பாட்டி வீட்டுல தான் இருக்குமா. எங்க பாட்டி வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தா 2 போட்டோ ஒண்ணு தொலைஞ்சிச்சு, பிளாக் அண்ட் ஒயிட். இந்த போட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த போட்டோல எங்க அம்மா ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. என்னன்னா, இந்த நான் குழந்தை பிறந்து ஒரு 15 நாள் 13 நாள் தான் இருக்குமா. அப்போ வந்து எதுக்கோ போட்டோ கேட்டாங்களாம், கண்டிப்பா வேணும்னு. அப்போ வந்து போய் எடுக்கக்குள்ள நான் கண்ணை மூடிக்கிட்டே தூங்கிக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து கேமரா போட்டோ எடுக்கிறவங்க ஜன்னல்ல டக்குன்னு தட்டுனாங்களோ, உடனே கண்ணு முடிச்சு பார்த்தேன்னா அப்போ எடுத்தாங்களாம். எப்படிதான் எடுத்தாலுமே பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒன்றும் தெரிய போறது கிடையாது. அழகா பாத்தீங்கன்னா அதுல நான் இப்படி கைய வச்சிருப்போம். அந்த போட்டோவை நான் ஒத்து பாப்பாங்க. இந்த போட்டோ இது எப்பமா எத்தனை சொல்லுது? இது வந்து கரெக்டா ரெண்டாவது 6-7 வயசுக்குள்ள எடுத்த போட்டோ. இது 3வது படிப்பாங்க. இது வந்து ஏதோ பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணாங்க. ரெண்டும் பொண்ணா பிறந்தா அப்ப வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட்ல. இவங்களுக்கு 18 வயசுனா ஒரு 40 இருந்து 50 ரூபா வரையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா 40 ரூபா என்ன வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த பணத்துக்காக எடுக்கும்போது எடுத்த போட்டோ வாங்கி. ஆமா, எனக்கும் எங்க அக்காவும் எங்க அக்காவும் இதே போல சீண்டு போட்டிருப்பா. நானாவது சின்ன பிள்ளை, எங்க அக்கா 9th என்னமோ இது போல போட்டிருப்பா. சிரிப்பு தான். இது வந்து 2வது 3வது படிக்கும் போது அழகா இருப்பாங்க. என் கண்ணுக்கு அழகா இருக்கும். ஒரு மாதிரி உருன்னு வச்சுக்கிட்டே இருப்பான். அடுத்தது அதுவும் இல்லாம அப்பெல்லாம் ஸ்டுடியோல அவங்களே செயின் தருவாங்க. அதெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு போட்டோ எடுத்துட்டு திரும்ப கழட்டி கொடுத்துடணும். அடுத்தது என்னன்னு தெரியல. இந்த போட்டோ எடுக்கிறது பெரிய பிரச்சனையா இருக்குங்க. அது எப்படின்னா, இந்த போட்டோ ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க. இந்த போட்டோ காட்டா நான் நல்லா சைட்ல போட்டுறேன் போட்டோவை. இது வந்து கரெக்டா நான் 8th படிக்கும்போது 7th படிக்கும்போது இருக்குங்க. அப்பெல்லாம் இதுல ஏன் இவ்வளோ, நான் வந்து பெரிய பொண்ணாட்டா இருப்பேன், இவர் சின்ன பையனா. அப்பெல்லாம் எனக்கு நல்லா செம்ம குண்டா இருப்பாங்க. அவ்வளோ குண்டுனா குண்டு. ஸ்கூல்ல எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க, குண்டு குண்டு குண்டுன்னு. அதுக்கப்புறம் இந்த லவ்ஸ்ல எல்லாம் போய் அதிகமா வீட்டுல மாட்டி மாட்டி அடிவாங்க. என் உடம்பு தானாவே இழைச்சிட்டேன். எல்லாரும் என்ன இப்படி இருக்கிற உருகி போன காப்பி ரைட் வந்துடும். காதலுக்கு செட் ஆகும். ஏன்னா என்னாலே உருகி போயிட்டாப்பா. எல்லாருமே என்ன இப்படி ஆயிட்டா நீயா இது செல்வி மோலது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. குண்டா இருக்கிறப்ப செம்மையா இருப்பாங்க, நல்லா குண்டா போகும்னு. அந்த கால்லாம் கட்ட கால் மாதிரி இருக்கும். என் கூட சிப்பி என் கூட தான் விளையாண்டுருப்பா. ஆனா தேர்வுல கேள்விங்க என்ன தெரியுமா, ஐயா என்ன இவ்வளவு குண்டா இருக்கிற பொண்ணுன்னா இப்படியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல குழந்தை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவ இவ்வளோண்டு இருக்கும்போது வந்து நாங்க ஒன்னாவே தான் கிடந்தோம். ஏன்னா நான் அங்கேயே கிடந்தேன், அதனால இவ்வளவு லவ் ஆனது காரணம் தான் இதுதான். அடுத்தது இந்த போட்டோ சிரிப்பு வரும் உங்களுக்கு. சைட்ல போற கிளார் அடிக்குது. சாரிங்க, ஒரு ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ். கால் பண்ணாங்க, ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்க. நமக்கு ஏதாவது ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரீசார்ஜ் பண்றது ஒரு காசு கிடையாது. ஒரு சிம்ல ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கான். அதை விட அடுத்தது இந்த போட்டோ காமிச்சேன் பார்த்தீங்களா. இந்த போட்டோ எப்போ எடுத்ததுன்னா, நான் 9வது வருஷம் ஃபைலு. அதாவது நான் மொத்தம் 4 வருஷம் 9வது படித்தேன். அது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கிடைச்சா எனக்கு 9th நிஜாமுதீன். அவனும் நானும் ஒன்னா சேர்ந்து போயிட்டு வாடா அட்டம் அடிக்கலாம்னு நான் அவனை ஈர்த்துட்டு போய் 2 பேரும் போட்டோ எடுப்பேன். என் மூஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பு இல்லை, மீசை முளைக்கணுன்னே எல்லாத்தையும் வலிச்சுக்கிட்டே இருப்பேன். எடுத்து எவ்வளோ கேவலமாக இருக்கும் பார்த்தீங்க கிளிப்போது. இது அப்போ எடுத்த போட்டோ. கிட்டத்தட்ட நான் இவன் 8th எடுத்திருக்கான், 8th 7th. நான் இந்த போட்டோ 9th எடுத்தது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு வருஷம் ஃபைல் ஆகி மறு வருஷம் எடுத்தது. அப்போ 10th படிக்கிற வயசு இருக்கும். அது அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது
ஃபுல்லாக இதுதான் ஃபர்ஸ்ட் இல்லை இது எப்போ எடுத்ததுங்க? இது வந்து நான் 10th படிக்கும் போது எடுத்ததுங்க. ஏன்னா இந்த ரெண்டும் பொண்ணா பிறந்ததுக்கு வந்து இதான் காசு இதுல இருந்து கொடுப்பாங்க கவர்மெண்ட்ல இருந்து. அப்போ வந்து அந்த இதாயிருச்சு எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்ததுன்னா. அப்போ வந்து 10th நானும் எங்க அக்காவும் ஒன்னா வந்து எங்க அம்மா எல்லாரும் வந்து அப்ப எடுத்தோம் இந்த போட்டோ. இதுல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும், கொழு கொழுன்னு. அதுக்கப்புறம் தான் உடம்பு இலக்க ஆரம்பிச்சது. அது ஒண்ணு. இது என்னோட போட்டோ. அதெல்லாம் இருக்கிறதே பெரிய விஷயம். இந்த போட்டோ பாத்தீங்கன்னா எப்ப எடுத்தேன்னா 9வது 4வது வருஷம் பாஸ் ஆயிட்டேன். பாஸ் ஆயிட்டு 10th அங்க போய் டிஸ்கன்டினியூ ஆயிட்டு ஊரை விட்டு ஓடி எல்லாத்துலயுமே டிஸ்கண்டினியூ சென்னைக்கு ஓடிட்டேன் வேலைக்கு. அப்ப அங்க வேலை செஞ்சு பெருன்னு ஆயிட்டேன். எங்க சென்னையில தாம்பரத்துல ஒரு ஏரியாவில் LNT கம்பெனி பின்னாடி பக்கத்துல வெல்டிங் ஒர்க்கு போயிட்டு இருந்தேன். ஒரு நாய் மாதிரி சுற்றுவேன். அப்போ கொஞ்சம் பசங்க சேர்ந்து குடிக்கிறதுனா கேவலமா இருக்குன்னா அப்போ எடுத்து போட்டோ அந்த போட்டோங்க. ஆனா இப்ப இருக்க பாருங்க ஒரு மாற்றம் இருக்காது. முகரையில ஒரு முடியா கிரியா ஒண்ணு இருக்காது. அப்படியே தான் எந்த விசேஷம் தெரியாதுன்னா அப்போ எடுத்து போட்டோ தான் இது. அப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான இடத்துல இப்பெல்லாம் வந்துருக்கும். இந்த மாமா போட்டோ காட்டு. இது எத்தனை நாள் எடுத்த? கரெக்டா 9th இருக்கும் இந்த போட்டோ எடுக்கக்குள்ள. இதுலயுமே கொஞ்சம் இதாக தான் இருப்பேன். ஸ்கூல் டைம்ல ரெட்டை ஜடையில எப்படி இருக்கிறது எனக்கே கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கு இப்ப பாக்குறது. போட்டோ இருக்கு. ஆனா என்கிட்ட இதுதான் இருக்குது. நான் வந்து ஐடிஐ படித்தேன் நெய்வேலியில ஸ்ரீ வெங்கடாச்சலம் சொல்லி ஒரு ஐடி. அந்த ஐடியெல்லாம் ஊற்றி மூட்டாங்க. நாங்களாம் லாஸ்ட் பேச்சு அங்கே HCVT கோர்ஸ் படித்தேன். அப்போ வந்து இந்த ஃபோட்டோ எடுத்தேன். எப்போன்னு கேட்டிங்கன்னா 9வது 4 வருஷம் ஃபைல் ஆகி வேலைக்கெல்லாம், அதாவது 10th டிஸ்கன்டினியூ ஆகி அப்புறம் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து எனக்கா ஒரு ஞானவதி உங்கள் வீட்டில் மேட்ரு தெரிஞ்சு ஒரு நம்ம பொண்ணு கொடுக்காம போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் ஐடிஐ படிக்கணும்னு போய் சேர்ந்து அப்போ நாற்று அடிச்சுக்கிட்டு அவங்க எல்லா வேலையும் பண்ணிட்டு அப்பா நான் எந்த கட்டப்பும் கிடையாது நல்லா டீசெண்டாக போயிட்டு வந்தபோது எடுத்த ஃபோட்டோ இது. இந்த ஃபோட்டோ பேங்க் புக்கில் கொடுத்து வச்சுருந்தேன். அதை திரும்ப உருவிட்டேன் அந்த ஃபோட்டோ தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட நம்ம ஓல்டு மெமரிஸ் நம்மள்ட்ட கலெக்ஷன் இருந்தது இவ்வளவு தான். கல்யாண புதுசில் எடுத்த ஃபோட்டோ காட்டணும். இது கல்யாணம் ஆன புதுசுல எடுத்தது. எதுக்காக பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டுக்காக. ரேஷன் கார்டுக்கு இல்லாம ஆதார் கார்டை அட்ரஸ் சேஞ்ச் பண்றது, மேரேஜ் பண்ணதுக்கும் சரி இது ஆதார் கார்டுக்கு கொடுத்தா சைன் கொடுக்கல மணியார் கேக்கு. அந்த ஆதார் கார்டை மாத்திரத்துக்காக போட்டோ கல்யாண புதுசுல. இது என்னோட போட்டோ. இது எப்ப எடுத்ததுன்னா கல்யாணம் ஆயிட்டு தான். இது எதுக்கு எடுத்த போட்டோ எங்கே கொடுக்கறதுக்கு தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதுக்கு எடுத்த போட்டோ தான். இதுவும் ரெண்டு ஒரே டைம்ல எடுத்த போட்டோ. சேமாலாம் இந்த போட்டோ ஒன்னா எடுத்து வைக்கலாங்க. ஆமா அதுவும் இல்லாம இன்னும் இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த கல்யாணம் ஆன வரைக்கும் தான் இருக்கு. இதுக்கப்புறம் நாங்க நிறைய போட்டோ எடுத்தோம். அதுக்கு வந்து அப்படியே ஒண்ணு வளகாப்பு எடுத்து லவ் பண்ணும்போது ஒண்ணு போட்டோவே தெரியாம அதை எடுத்து இப்ப பாருங்க அப்படியே ஒண்ணு ஒண்ணா நான் கலெக்ஷன் போறேன். எடுத்து அதை எடுத்து அப்படியே செல்ல இருக்கிறேன். இல்ல இந்த உலகத்திலே மனுஷனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷன்னா நம்மளோட நினைவுகளும் அந்த போட்டோ சொன்னாங்க. கடைசி காலத்துல திரும்பி பார்க்கும்போது இப்போ நான் வீடியோ போட்டுருக்க மாட்டேன். இது எங்க பக்கத்துல ஒரு அண்ணா ஒரு ஃபீல் பண்ணார் ரொம்ப. அந்த பழசு கல்யாண புதுசு எடுத்து எல்லாத்தையும் பார்த்து அப்போ நான் யோசிச்சு ஓகே நமக்குன்னு ஒரு மெமரி கண்டிப்பா வேணும். பையனா இருக்கட்டும் நம்மளா இருக்கட்டும் வளர்ப்பு இதெல்லாம் ஆல்பம் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் இல்லை எப்படியும் ஒரு 10,000 வரை ஆயிடும். கண்டிப்பா கொஞ்ச நாள்ல எல்லாத்தையுமே பொண்ணுங்க இருந்து போட்டோ எடுத்துட்டே இருக்கணும். இந்த வீடியோஸ் நம்ம கலெக்ஷன் என் போன்ல தான் இருக்கா இந்த வர வருஷம். இந்த போட்டோ தான் நான் எப்படி பார்த்தா முன்னாடியே போட்டுருக்கோம். இந்த போட்டோ தான் யூடியூப் டிபியில் ஸ்டார்டிங்கில் நான் வச்சிருந்தப்ப எனக்கு வெறும் 46 சப்ஸ்கிரைபர் இருக்கும் போதுலேருந்தே இந்த போட்டோ தான் வச்சிருக்கேன். இந்த போட்டோ எப்போ எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமுக்குள்ளாக மீட் பண்ண போனேன். 6 வருஷம் வரையும் ஃபோன்லேயே பேசிட்டு இருந்துட்டு அதாவது பார்ப்போம் ஊருக்கு ரொம்ப எட்டன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் கிட்ட போய் ஒரு பார்க்ல உட்காந்து பேசுறதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இவர் ஒரு 3 வருஷத்துலயே இவங்க சொந்த ஊருக்கே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பாத்துக்கவே முடியல. போனே தான் அந்த 3 வருஷமும் போன் தான் பேசணும். அப்புறமா கர்நாடகத்துக்கு இங்க இருந்து நான் வரேன்னு சொல்லி போனுக்குன்னு எதுவுமே கையில இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் நான் மோட்டோரோலா வாங்கினேன். ரொம்ப பிடிச்ச போனு. அந்த போனுக்கு 10 பைசா கடன் வாங்கி வாங்கினா அதை தொலைச்சிக்கிட்டேன். அது வரைக்கும் அந்த போன்ல ஒன்னா இவ்வளோ நானும் ஒன்னா போட்டோ எடுத்து இவரோட ஃபிங்கர் பிரிண்டை வச்சு ஆட் பண்ணிக்கிட்டு நான் வந்தேன். ஈரோடு பஸ் ஈரோட்ல பிஎஸ் பார்க் ஒரு பார்க்கு பின்னாடி அங்க உட்காந்து எடுத்து போட்டாங்க இந்த போட்டோ. இந்த போட்டோ எங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு போட்டோ. அது ஒண்ணு. இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைங்க. ஆனா ஃப்ரேம் இல்ல எல்லாத்தையும் மாமா சைஸ்ல நம்ம ரூம் பெட்ரூம் இருந்தா அப்படியே சுத்தி அடிச்சு வச்சிரும். நம்ம செத்த மாதிரி நம்ம பிள்ளைங்க அப்பா நம்ம அப்பா அம்மாடா அப்பா அப்படி இருக்காங்க அப்படின்னு. எங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்களோட சூழ்நிலைகள் சரியில்லை. நான் இப்ப இவ்வளவு ஜாலியா அப்படி பேசுறேன்னா ஒரு அரை மணி நேரத்துல பாத்தீங்கன்னா 2 பேரும் அப்படியே மைண்ட் அப்செட்டா என்னடா வாழ்க்கை வேலை இல்ல காசு இல்ல நான் புலம்புவேன். நான் ஒரு பைத்தியம் சைக்கோ என்ன எனக்கு. ஆமா அவர் புலம்பாரு நான் பேசவே மாட்டேன். நான் மட்டும் போய் ஒரு மூலையில படுத்துப்பேன்.
அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறேன்னா அப்படியே தூங்கிடுவேன். இப்போ கூட நாங்கள் வீடியோ ரெடி பண்ணி போடுறோம். இது போனாலும் போகாட்டி எங்கள் கடமையை நாங்கள் செஞ்சுட்டோம். எங்களால் முடிஞ்ச ஒரு விஷயம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது. நீ கேட்கலாம், எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டாரு, ஏன் வேலைக்கு போக முடியாது, ஏன் உன் கடைக்கு வந்தால் 200 சம்பளம் கொடுக்குறேன், அதை வச்சு நான் இப்படி சோறு திங்குது, 1 கிலோ கறியை நீ 200 விற்கிற, பாருங்க நமக்கு வேலை இருக்குது, சம்பளம் ரொம்ப கேவலமாக, அதெல்லாம் போக முடியாது. சரி, இது ஒரு நமக்கு ஒரு கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் யூடியூப் நம்மளை தூக்கி நம்ம வாழ்க்கையை மாற்றோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஆமாம், கண்டிப்பாக இந்த வீடியோ வியூஸ் போச்சுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட இந்த டைம் கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் வந்துச்சு, அது கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்த எல்லா மெமரிஸ்லாம் வந்து அப்படியே வீடியோ போட்டுறோம். இந்த டைம் எப்படியும் வளகாப்பு பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி வளகாப்பு பண்ணினதையாவது கண்டிப்பா எப்படி பண்ணியிருக்கோம் கிராண்டாவா அப்படிங்கிறது இது பண்றோம். எங்க சிவா பிறந்தப்ப எப்படி இருந்தேன், அப்புறம் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஃபேஸ் மாறும், அந்த மாதிரி இது பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து பெரிய ஆள் ஆகணும்னு நீங்கள் விஷ் பண்ணுங்க. பாய். பாய்ங்க.